அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 1. எல்லாரும் சொல்கிறது தொழிலாளர் தினம். யாருக்கு தொழிலாளர் தினம்? எந்த நாட்டுக்கு தொழிலாளர் தினம்? நம் நாட்டுக்கா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டானே ராஜராஜ சோழன், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கட்டப்பட்ட ஆலயங்கள் 2 உள்ளது. இன்னும் நிறையா இருக்குது. அதற்கு முன்பாக கரிகால சோழன் கட்டப்பட்ட கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லப்படுகிறது. கட்டிடக்கலையிலிருந்து எவனுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய இடம். அவங்களாம் தொழிலாளர்கள் இல்லையா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் தினத்திற்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் ஊதிய உயர்வுக்காக போராடி கிடைக்கப்பெற்ற நாள் மே 1 சொல்லப்படுது. நமக்கு பாரத தேசத்தினுடைய தொழிலாளர் தினம் செப்டம்பர் 17. நான் நேற்றே பதிவு செய்துருக்கேன். இருந்தாலும் நம்மளுடைய கலை சிற்பங்கள்லாம் பாருங்கள். தஞ்சாவூர்லேருந்து எடுத்து தாஜ்மஹாலும் எடுத்துக்கலாம். அது மாற்று மதத்தினர் இருந்தால் கூட கட்டிடக்கலை நம்ம எடுத்துக்கலாம். கர்நாடகா முழுவதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்டிடக்கலை ஆலயத்தினுடைய நம்ம பார்க்கலாம். மதுரை, தென் மாவட்டங்கள் எடுத்துப்பட்டால் ஏகப்பட்ட சிற்ப சிலைகள். இதையெல்லாம் எங்கே போகிறது? நம்ம கொங்கு மண்டலத்தில் கோவை மாநகரில் இருக்கக்கூடிய பேரூர் இருக்கக்கூடிய சிற்பம் மாதிரி எங்கேயுமே இருக்குமா? இது போன்ற எண்ணற்ற தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மே 1 நம்ம மே 1 தான் தொழிலாளர் தினமாக. இது 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தொழிலாளர்கள் இருக்காங்க. அன்று முழுவதுமே இருக்கக்கூடிய செப்டம்பர் 17 தான் இந்த தேசத்தினுடைய தொழிலாளர் தினம். மாற்று சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றி இந்த பாரதிய சிந்தனையாக இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.